இதைத்தான் வச்சு சொல்றாங்க, விசில பார்த்து பயப்படுறீங்களா அப்படின்னு நல்லா கேட்கறாங்களே. பைத்தியம் சொல்றாரு, பயப்படுறதுலாம் கிடையாது. நீ சேர்த்து விட பண்ணி வருது, பட்டத்தையால என்ன செய்யும், ஓரமா ஒதுக்கி தான் போவோம். அலங்காரம் பண்ணிட்டு போகுது, அரசவைக்கு போகுது, சேர்த்து விட பண்ணி வந்தா ஒதுக்கி பண்ணீங்கன்னா நினைப்பீங்க. ஓ, அப்ப நீங்க தாவேக்காக சேர்த்து விழுந்த பண்ணி சொல்றீங்களா? நான் ஒரு உதாரணத்தை நான் சொல்றேன். இந்த விசில் சின்னமே இவங்க ஃபண்டமெண்டல் அடிப்படையில் இவங்க வாங்குறது தப்பு சார். அதுக்காக குப்பை வண்டியில இருக்கிறவங்க கூட விசில் அடிக்க கூடாதுன்னு சொன்னா என்ன சார் அர்த்தம்? சொல்றதுனால நான் சொல்றேன். லைலா மணி லோலாய் மணி ஒருத்தர் இருக்காங்க, அவங்க என்ன பேசுவாங்கன்னா, குப்பை அள்ளக்கூடிய தொழிலாளர்கள் அடிக்கக்கூடிய விசில் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, குப்பைகளை வண்டி ஏற்றி டம்பிங்க வந்து ஏரியாவில் கொண்டு போய் கொட்டுறது தான். அது மாதிரி இந்த திமுக ஆட்சி வந்து குப்பை கொஞ்சம் ஒருமையில பேசுற மாதிரி எருமையெல்லாம் கிடையாது. ஒருமையாது அவங்க எருமை அப்புறம் ஒருமையை பேச சொல்லுங்க. தப்புங்க, தப்பு. நான் வழக்கத்தோட பேசணும், நான் பார்த்து தான் அவனை எல்லாரையும் இஷ்டத்துக்கு பேசிக்கிறேன். நீங்க நக்கீரன் நான் நேர்காணல் கொடுத்துருக்கேன், அவன் தான் சொல்லிருக்கான்னு கேட்டேன். கண்ட கடிசடிலாம் வந்து நேர்காணல் கொடுத்துருக்கேன். இவனுக்கு என்ன தெரியும்? உங்களை சொல்லியிருக்கேன். ஏன் பேசக்கூடாது? நான் யாரா கழிச்சிட நாயே, யார் கழிச்சிட? இந்த தேர்தல் வந்து கலவரமாகக்கூடிய தேர்தலாக இருக்குமான்னு ஒரு சந்தேகம் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அப்படி கலவரமாச்சுன்னா அதுக்கு காரணமே யார் இருப்பான்னு கேட்டீங்கன்னா, இந்த தமிழக வெற்றி கழகத்தோட இருக்கிற தற்கொலை கும்பல் தான் இருக்கும். ஏன்னா அவங்க என்ன பேசணும்னு தெரியல, எப்படி நடந்துக்கணும்னு தெரியல, எப்படி ஓட்டு கேட்கணும்னு தெரியல. அப்படிதான் அடிவரை தான் வாங்கணும், வேற என்ன பண்ண முடியும்? நேயர்களுக்கு வணக்கம். என்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திருமிகு சேகோரா ஜெயசங்கர் அவர்கள் முன்னிருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். என்ன சார், தாவேக்காவை திருமண பக்கமெல்லாம் துரத்தி அடிக்கிறாங்கன்ற மாதிரி சென்னையில் வந்து ஒரு சர்வே எடுக்கிறதுக்காக போயிருந்துருக்கிறாங்க. அந்த சர்வே எடுக்க போன இடத்துல திமுகவினர் வந்து தாவேக்காவை சேர்ந்தவங்கள அடிச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே தேனியில் ஒரு பக்கம் இப்படி தான் சாட்டை துருமன் பேசிட்டு இருக்கிற நேரத்தில் தாவேக்காவினரை அடிக்கக்கூடிய வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா குப்பை வண்டியில் கூட விசில் அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி உத்தரவெல்லாம் போடுறாங்க. எப்படி பார்க்குற இந்த விஷயத்தெல்லாம்? இல்லை, இது எதனால ஏற்படுறதுன்னா, ஒரு சங்கம் என்பது வேற, ஒரு கட்சி என்பது வேற, ஒரு சங்கம் என்பது வேற, ஒரு குழு என்பது வேற, ஒரு கோஷ்டி என்பது வேற, ஒரு கும்பல் என்பது வேற. முதல்ல இதை புரிஞ்சுக்கிறீங்க. எப்படி கோஷ்டி என்பது சங்கம், இயக்கம், சங்கம், கட்சி, சங்கம், இயக்கம், அதுக்கப்புறம் கோஷ்டி, குழு, கோஷ்டி, இதெல்லாம் வேற. சரிங்களா? ஆனா ஒரு கும்பல்ன்றது இருக்கு இல்லையா, ஒரு கும்பல் தானே. எந்த இலக்குமே இல்லாம சேர்றவங்க தான் கும்பல், கும்பலா சேர்றதுன்றாங்க. என்னங்க திடீர்னு ஒரு கும்பலா சேர்ந்துட்டாங்கன்னு கும்பல்னு சொல்றது. ஏதோ பிரச்சனை சொன்னாங்க, வந்துட்டு தரணிட்டாங்க. குழுன்றது வந்து பாத்தீங்கன்னா கட்டுக்கோப்போட இருக்கிறது குழு. கோஷ்டின்றது வந்து கேட்டீங்கன்னா குழுக்களையே 2 பிரிவா இருப்பாங்க. குழுக்களையே 2 பிரிவு, அது கோஷ்டி. அதாண்டி என்ன வந்து இயக்கம், சங்கம் என்பது வேற. அது வந்து ஒரு பைலா போட்டு விதிகள் படி இருக்கிறது. அரசியல் கட்சி என்பது வேற. கொள்கை, கோட்பாடு, தத்துவங்களை வச்சு வர்றது. நல்லா புரிஞ்சுங்க, விளக்கமா சொல்றேன். இது வேற யாரும் சொல்ல மாட்டாங்க. கட்சி என்பது தத்துவம், கொள்கை, கோட்பாடோட உருவாகிறது. சங்கம் என்பது விதிகள் உட்பட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு இலக்கை நோக்கி ஒரு நோக்கத்திற்காக தொடங்கப்படுவது தான் சங்கம், இயக்கம். அதுதாண்டி அதுக்கு அடுத்தது எப்படி கேட்டோம்னா வந்து ஒரு பிரச்சனைகள் அடிப்படையில் ஒரு குழு, அந்த குழுவில் 2 பிரிவாக இருந்தாங்கன்னா அது கோஷ்டி. இப்படி எந்த இலக்குமே இல்லாம ஒரு கும்பலா இருக்கிறான்னு வச்சுங்களேன், அது எந்த கும்பலும் சொல்லுங்க, ரவுடி கும்பல்னு சொல்லுவாங்க. ரவுடி குழு நீங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதன் மூலமா கும்பல்னு யாரோ ஒருத்தர் நீங்க சொல்ல வரீங்க. இதுங்க நான் சொல்லி முடிக்கிறேன். எங்கேயாவது நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரவுடி குழுக்கள் எங்க கேள்விப்பட்டீங்களா? இல்ல. ரவுடி குழுக்கள் சொல்ல முடியாது. ரவுடிகள் சங்கம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல. ரவுடிகள் இயக்கம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல, கிடையாது. ரவுடிகள் கட்சின்னு கேள்விப்பட்டீங்களா? கிடையாது. ஆனா இப்ப என்னாச்சுன்னா இது எதுவுமே இல்லாம ஒரு கும்பல், அது ஒருத்தரா இருக்கலாம், 10 பேரா இருக்கலாம், 100 பேரா இருக்கலாம், 1000 பேரா இருக்கலாம், லட்சம் 10,000 பேரா இருக்கலாம், லட்சம் பேரா இருக்கலாம். மொத்தம் என்னன்னா ஒரு கும்பல், ஒரு தற்கொலை கும்பல் வந்து இவ்வளவு இதுக்கு தாண்டி யாரும் விளக்கமா சொல்ல முடியாது. நான் சொல்றேன், ஒரு தற்கொலை கும்பல் வந்து ஒரு நாட்டை ஆள ஆசைப்படும் போது அந்த கும்பல் தற்காலிகமா ஏற்படுத்தப்பட்ட கும்பல். கடந்த ஒரு 2 வருஷமா ஒரு கும்பல் வந்து என்ன இருக்குன்னா, எந்த கொள்கையும் இல்லை, எந்த கோட்பாடும் கிடையாது, எந்த லட்சியம் கிடையாது, எந்த தத்துவமும் கிடையாது, எந்த இலக்கு கூட கிடையாது. அவங்களுடைய இலக்கு எல்லாம் கேட்டீங்கன்னா நாங்கள் நாட்டை ஆளணும்.
இப்படி ஒரு கும்பல் வந்து தமிழ்நாட்டில் வந்து சுத்திட்டு வரும்போது இது போன்ற சம்பவங்கள் நிறைய நடக்கும். இவன் சும்மா இல்லாம போயிட்டு அங்க போறான் இங்க போறான் வந்து விசில் அடிக்கிறான். அப்ப விசில் அடிக்கும் போது ஏன் விசில் அடிச்சு கேட்கக்கூடாதா? கேட்கலாமே. விசில் அடிச்சு நீங்க வந்து ஒரு நீங்க ஒரு என்ன சொல்ற அநாகரிகமான ஒரு செயலை நீங்க செய்றீங்கன்னா அது யூடிசிங் வழக்கே போடலாமே, தகவல் தான் கிடையாது. அதுக்காக குப்பை வண்டியில இருக்கிறவங்க கூட விசில் அடிக்க கூடாதுன்னு சொன்னா என்ன சார் அர்த்தம்? சொன்னதுனால நான் சொல்றேன். லைலா மணி லோலாய் மணி ஒருத்தர் இருக்காங்க, அவங்க என்ன பேசுவாங்கன்னா குப்பை அள்ளக்கூடிய தொழிலாளர்கள் அடிக்கக்கூடிய விசில் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா குப்பைகளை வண்டி ஏற்றி டம்பிங்க வந்து ஏரியாவில் கொண்டு போய் கொட்டுறது தான். அது மாதிரி இந்த திமுக ஆட்சி வந்து குப்பை நாமளே தாங்க முடியல அந்த வார்த்தையை. கிட்டத்தட்ட 70 ஆண்டு காலம் 60 ஆண்டு காலத்துக்கு மேல 70 ஆண்டு காலம் வந்து அவங்க வந்து ஒரு ரத்த சிந்தி வளர்த்த ஒரு இயக்கம் ஒரு கட்சி. அதை நீங்க திடீர்னு வந்துட்டு குப்பைன்னு நீங்க சொன்னீங்கன்னா உங்களை உதைக்கிறதுலாம் தப்பே கிடையாது. இது சார் நான் என்ன கேட்கறேன்னா நாகரிகம் ஒண்ணு நல்லா புரியும். நம்ம என்ன விதைக்கிறோமோ அதான் அறுவடை பண்ண முடியும். நீங்க ஒப்பீட்டளவுல நீங்க வந்து ஒரு கட்சியை நீங்க விமர்சனம் பண்றீங்கன்னு சொன்னா நீங்க வந்து உங்களுக்கு மேல கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நீ கையை நீட்டி காலை நீட்டி நீ வீராவசனமா பேசுறதுலாம் பெருசு கிடையாது. நீங்க ஒரு இயக்கத்தை நீங்க வந்து இது மாதிரி சொல்லும் போது அந்த இயக்கத்தை சார்ந்தவங்களுக்கு இது ஒரு கொந்தளிப்பு ஏற்படத்தானே செய்யும். அப்ப இது மாதிரி ஆவேசங்கள் வரதானே செய்யும். நீ ஒப்பீட்டளவுல நீங்க பாருங்க நல்லா புரியுங்க. சரி, அப்ப திமுகவினர் வந்து தாவேகாவினர் விமர்சிக்கவே இல்லை அப்படின்னு திருப்பி விமர்சிக்கிறது நாகரிகம் அவசியம். நானே சொல்றேன், எந்த இடத்துல வந்து திமுகவை சார்ந்தவங்க வந்து தாவேகாவை சார்ந்தவங்களோ குப்பைன்னு சொல்லியிருக்கிறாங்க, நீங்களே சொல்லுங்க. யாராவது சொன்னது நீங்க சொல்லுங்க. விஜய் வந்து குப்பை, தாவேகா வந்து குப்பை சொன்னது யாராவது காட்டுங்க. நீங்களா வந்து எங்களுக்கு வந்து டிஎம்கே தான் அரசியல் எதிரி அரசியல் சொல்லி நீங்களா வந்து இஷ்டத்துக்கு பேசுறீங்கன்னா நல்லா புரிஞ்சிடும். நீங்க என்ன பேசுறீங்களோ அதான் முக்கியம். நீங்க குப்பைன்னு சொல்லும் போது அவங்க கொந்தளிக்க தானே செய்வாங்க. நேற்று வந்து கட்சி நம்ம வந்து 60 ஆண்டு காலம் 70 ஆண்டு காலம் நம்ம வாழ்ந்துட்டு வந்து நம்ம அந்த இது இயக்கத்தை நடத்திட்டு வரோம். பல தியாகங்கள் செய்யப்பட்டிருக்கு. திராவிட இயக்கங்கள் வரலாறு தெரியுமா? நான் கேட்குறேன், இந்த லோலாய் மணி அவங்க அப்பா எங்க வந்து பார்த்தீங்கன்னா எந்த கட்சியில இருந்தா? இந்த குப்பை கட்சியில தான் இருந்தா. வரலாறு தோண்டி எடுக்கலாமா? இந்த லோலாய் மணி இதுக்கு முன்னாடி எந்த கட்சியில இருந்தான்? எல்லாம் கொஞ்சம் ஒருமையில பேசுற மாதிரி எல்லாம் கிடையாது. ஒருமையா அவனே எருமை அப்புறம் ஒருமையை பேச சொல்றீங்க. தப்புங்க, தப்பு. நான் வழக்கத்தோட பேசணும். நான் பார்த்து தான் வரேன் அவனை. நான் வழக்கத்தோட பேசணும். எல்லாரையும் இஷ்டத்துக்கு பேசிக்கிறான். நீங்க நக்கீரன் நான் நேர்காணல் கொடுத்துருக்கேன். அவன் தான் சொல்லிருக்கான்னு கேட்டேன். கண்ட கடிசடிலாம் வந்து நேர்காணல் கொடுத்துருக்கேன். இவனுக்கு என்ன தெரியும்? உங்களை சொல்லியிருக்கா? ஏன் பேசக்கூடாது? நானு யாரா கழிச்சிட நாயே? யார் கழிச்சிட? 50 ஆண்டு கால உழைப்பு இருக்கு. போற போக்கில் நீ என்ன சொல்லுவேன், நான் வந்து உன்னை வந்து எக்கத்தப்பா பேச உதவாக தான் செய்யணும். ஒரு மேலே கொடுத்துட்டா நீ இஷ்டத்துக்கு பேசியா? நீ குப்பைன்னு பேசியா? நீ ஒரு திராவிட இயக்கத்தின 70 ஆண்டு காலம் நீங்க வந்து ரத்தம் வேர்வை சிந்தி வளர்த்த ஒரு இயக்கத்தை வந்து நீ குப்பைன்னு சொல்லுவேன். அவன் கேட்டு சும்மா இருப்பான். அவன் போடதான் செய்வான், நடக்கதான் செய்யும். நீங்க என்ன விதைக்கிறீங்க அதெல்லாம் சார் அறுவடை பண்ண முடியும்? இல்ல சார், அதுக்கு சார் அதுக்கு அவர் மேல நடவடிக்கை எடுக்கலாம்ல சார். அதுக்கு எதுக்கு சார் குப்பையில விசில் அடிக்கிறவங்களை எதுக்கு சார் அவங்கள போய் புரிஞ்சுங்க. நீங்க ஒரு விஷயம் நடக்கணும். ஒரு சின்னத்தை வாங்கிட்டு அந்த சின்னத்தை எப்படி பயன்படுத்தணும்னு தெரியல உங்களுக்கு ஃபண்டமெண்டலா. சரி, சின்னத்தை எப்படி பயன்படுத்தணும்னு தெரியல. சில வேணும்னா அடிப்பான். நான் கேட்கிறேன், துப்புரவு பணியாளர்கள் வந்து தாவேகா கட்சியை சார்ந்த இருக்கக்கூடாதா? வேணும்னா அடிச்சுக்கலாம். எந்த சூழ்நிலை அவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியுதுனால நீ சும்மாவே விசில் அடிச்சுன்னு வச்சுக்கோ, சம்மந்தமே இல்லாம. அது தப்பு. எப்படி இந்த பாருங்க, நல்லா தெரியும். முதல்ல நீங்க வாங்கின கட்சியோட சின்னமே தப்பு. எதுக்கு வந்து தடை விதிச்சிருக்காங்க விசில் தெரியுமா தெரியாதா? ஏன் தடை செய்யணும்? அதுதான் நான் கேட்கிறேன். புரியுதுங்களா? கண்ட இடத்துல அடிச்சுட்டே இருப்பாருங்க விசில் அடிக்கிற நேரத்தில் அடிச்சா பிரச்சனை இல்லை சார். இப்போ நான் கேட்கறேன் சார் நான் என்ன கேட்கிறேன், நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நான் கேட்கிறேன் என்னன்னா, அவங்க வந்து விசில் மட்டுமா அடிப்பாங்க? அங்க வந்து ஏதாவது ஊதிய வாங்கி அதையும் வாங்கி ஊதிக்கிட்டே இருப்பாங்க, கத்துவாங்க. சரி இப்ப விசில தடை பண்ணிட்டாங்க, விசில கொண்டு வரக்கூடாதுட்டாங்க, கையில விசில் அடிக்க மாட்டாங்களா? நான் சொல்லுங்க, சில நேரத்தில் விசில் வந்து சில சில்லற பசங்க சில வேலைகள் செய்வாங்க. நாங்கெல்லாம் சின்ன வயசுல அதெல்லாம் பண்ணியிருக்கோம். இந்த விசில் அடிச்சா கொஞ்சம் எல்லாம் பண்ண அந்த இளவயத்துல என்ன பண்ணுங்க, நான் என்ன சொல்றேன், நாங்களே என்ன விசில் வாங்கி போயிட்டு கண்டக்டர் வந்து நம்ம பஸ் நல்லா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு விசில் அடிப்போம். டிரைவர் வண்டி நிறுத்துவாரு. யார் அடிச்சுன்னு தெரியாது. உடனே டிரைவர் வந்து கண்டக்டர் வந்து ஏன்பா யார் பாது விசில் அடிச்சுன்னு தெரியுமா? அதெல்லாம் அதானே யார் கை தட்டுறது?
புரியுதா நான் சொல்றது? அதெல்லாம் நாங்கள் சின்னத்தில் பண்ணியிருக்கிறோம். அந்த அந்த வேலை நாங்கள் பண்ணியிருக்கிறோம். ஏப்பா நான் அடிக்கலப்பா, யார் பார்த்து விசாரிச்சுது அப்படின்னு சொல்லி கண்டக்டர் கேட்பாரு. இதெல்லாம் வந்து கடந்த காலத்துல இதெல்லாம் நிறைய நடந்திருக்கு. சரி சார். முதல்ல வாங்கின சின்னமே தப்பு சித்தா, முதல்ல தப்பு. சரி சார். இல்ல நான் என்ன கேக்குறேன்னா ஒரு கண்ணியமான சின்னம் கிடையாது. சரி சார். இந்த சின்னத்தில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நான் சொன்னதான் நடக்குது. இந்த சின்னத்துக்கு வந்து கடைசி நேரத்தில் தர விதிப்பாங்க தேர்தல் ஆணையத்தில். அப்படி இல்லைன்னா பெரிய கலவரம் ஆகிறதுக்கே இந்த விசில் சின்னம் ஒரு காரணம் ஆயிடும். இந்த சின்னத்தை இவங்களே வந்து நான் மறுதளிச்சுட்டு வேற ஒரு சின்னத்தை கேட்டு வாங்கியிருக்கணும். நீங்கள் வேற ஒரு கண்ணியமான சின்னம் கொடுங்கன்னு சொல்லிட்டு. சின்னம் என்பது அடையாளம் மட்டுமே காட்டப்படணும், அதை இயக்கி காட்டக்கூடாது. சரி சார். நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ இந்த நீங்கள் சொன்னீங்கல்ல, இப்போ இந்த ஒப்பீடு சொன்னீங்கல்ல, பஸ்ஸில் விசில் அடிக்கிறதுக்கும் ஒரு மைதானத்தில் விசில் அடிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லை சார்? இப்போ எப்படினாலுமே ரசிகர்கள் வந்து விசில் அடிக்கிறத நிறுத்த போகிறது கிடையாது, பண்ணத்தான் செய்வாங்க. அப்படிங்கிறப்போ ரசிகர் சொல்லிட்டீங்க, நான் சொல்றது கிரிக்கெட் ரசிகர்களை சொல்றேன். அவங்க எப்படினாலும் விசில் அடிக்க தானே சார் போறாங்க. அது அப்போ எப்படி தடை பண்ண முடியும்? நான் சொல்றேங்க, உங்களை வந்து இது வந்து ஒரு கண்ட்ரோல் பண்றது தான். இப்போ திட்டமிட்டு நீங்கள் வந்து இப்போ போகிற இடத்துலலாம் வந்து பிரச்சாரம் பண்ணணுன்றதுக்காகவே ஒரு விசிலை வாங்கி வச்சுக்கிறீங்க. வாங்கி வச்சுட்டு போகிற இடத்துல நீங்கள் கும்பலாக அடிச்சுட்டு நீங்கள் காட்டணுக்கிறீங்க. அங்கே ஏன் வந்து டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாது? இப்போ எல்லாரும் ஒரே நேரத்தில் தேவையில்லாமல் விசில் அடிச்சாங்கன்னா, உங்களுக்கு ரெஃப்ரி அடிக்கிற விசில் தெரியுமா? உங்களுக்கு தெரியாது. ரெஃப்ரி விசில் அடிப்பா தெரியுமா? தெரியும். ஏற்படிப்பா சொல்லுங்க பாப்பா. ஏதாவது விக்கெட் ஆகும்போது இப்போ நீங்கள் கண்ட நேரத்தில் நீங்கள் விசில் அடிச்சீங்கன்னா என்ன ஆகும்? டிஸ்டர்ப் ஆகும். அந்த பண்ணுறது தெரியாதா உங்களுக்கு? அதுதான் புரிஞ்சுக்கணும். நீங்க ஐசிசியில எதனால வந்து விசில் தலைக்கிறாங்கன்னா, அங்க விசில் யார்கிட்ட ஒருத்தர் இருக்கு, ரெஃப்ரி கிட்ட விசில் இருக்கும். அப்ப நீங்க என்ன செய்வீங்க? இங்க இருந்து விசில் அடிச்சீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகுதான். கண்டிப்பா. தரப்பு பண்றது கரெக்ட் தானே? நீங்க சொல்றது கரெக்ட். வேற ஏதாவது ரைட், ஓகே. கிரிக்கெட்ல ஏன் வந்து விசிலுக்கு தலை விதிக்கிறாங்க? இதுதான் காரணம். ரெஃப்ரி அடிக்கிறாரான்னு தெரியாது, நீ அடிக்கிறது தெரியாது. அதுதான் நான் உங்களுக்கு வந்து பஸ்ஸில் நடந்த விஷயத்த நான் சொன்னேன். இதைத்தான் வச்சு சொல்றாங்க, விசில பார்த்து பயப்படுறீங்களா அப்படின்னு நல்லா கேட்கறாங்க. பைத்தியம் சொல்றாரு. பயப்படுறதுலாம் கிடையாது. நீங்க சேர்த்து விட பண்ணி வருது, பட்டத்தையால என்ன செய்யும்? ஓரமா ஒதுங்கி தான் போவோம். அலங்காரம் பண்ணிட்டு போகுது, அரசவைக்கு போகுது. சேர்த்து விட பண்ணி வந்தா ஒதுங்கி போனீங்க என்ன நினைப்பீங்க? ஓ, அப்ப நீங்க தாவேக்காக சேர்த்து விழுந்த பண்ணி சொல்றீங்களா? நான் ஒரு உதாரணத்தை நான் சொல்றேன். எதுவுமே நீங்க பாருங்க, நல்லா புரிஞ்சுங்க. இது வந்து ஒரு காரணத்தோடு தான் நீங்க தலை விதிக்கிறாங்க. இந்த காரணம் எல்லாத்துக்கும் வரும். நீங்க வேணா பொறுத்து பாருங்க. இந்த விசில் சின்னமே இவங்க ஃபண்டமெண்டல் அடிப்படையில் இவங்க வாங்குறது தப்பு சார். நீங்க ஈஸியா ரீச் ஆகுதுன்னு சொல்லிட்டு அது ஒரு எரிச்சல் ஆயிடும். ரீச்லாம் கிடையாது, எரிச்சல் ஆயிடும். பொறுத்து பாருங்க. அதுதான் அவர் அனுபவசாலி. யாரு? செங்கோட்டையன் சொல்றாரு. புரியுதா? ஆனா அந்த காலத்துல விசில் அடிச்ச அனுபவம் இருக்கு அவருக்கு. டூரிங் டாக்கீஸ்லாம் அங்கே இங்கே விசில் அடிச்சிருப்பாரு. புரியுதுங்களா? அதெல்லாம் அவர் சொல்றாரு, நீங்க வயசானவங்கன்னா எரிச்சல் அடைஞ்சிருவாங்க, ஓட்டு போடாத விட்டுருவாங்க அப்படின்னு சொல்றாரு. நீங்க பொறுத்து பாருங்க, நடக்கதானே போகுது. சரி சரி. இப்போ பூக்கடை கிட்ட சர்வே எடுக்க போயிட்டு போனாங்கல்ல இந்த தாவேக்காவினர், அங்க வந்து திமுகவுக்கும் தாவேக்காவினருக்கும் மோதல் ஏற்பட்டிருக்குது. தேர்தல் நடக்கிறதுக்குள்ள பாத்தீங்கன்னா நிறைய கலவரங்கள் வரும் போலயே. சர்வே எடுக்க போற இடத்துல இவங்க என்ன பண்ணாங்கன்னு இருக்குல்ல சார்? அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? என்ன பண்ணிருப்பாங்க கிடையாது. ஒருத்தர் சும்மா தான் போய் அடிக்க மாட்டாங்க சார். இப்போ ஒரு விஷயம் வந்த உடனே நீங்க என்ன சொல்லிக்கிறீங்க? தாவேக்காவை வந்து திமுக அடிச்சிட்டாங்க, அப்ப திமுக காரணம் தான் தப்பு அப்படின்னு அப்படி போயிருக்கீங்களா? அந்த மாதிரி போவாங்க. என்ன நடந்ததுன்னு தெரியாதுல்ல. இவங்க என்ன பண்ணாங்க, இவங்க என்ன சொல்ல, ஏற்கனவே நீங்க என்னென்ன பண்ணீங்கன்னு தெரியாது சார். அதுக்காக நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல, அதுக்காக நான் அடிச்சது என்ன இழுத்து விட்றேன். ஏன்னா வந்து நான் நியாயமா நேர்மை அடிச்சது தப்பு. நான் அடிக்கடி யாரையும் பண்ணக்கூடாது, அது நான் ஓப்பனா சொல்றேன். ஆனா அதே சமயத்தில் அங்க என்ன சூழல் நடந்து தெரியாது. நமக்கு தெரியாம வந்து சர்வே போன இடத்துல திமுக அடிச்சிட்டாங்க, சர்வே எடுக்கூடாதுன்னு அடிக்கிறேன். அங்க சர்வே போன இடத்துல இவங்க என்ன பண்ணாங்கன்னு இருக்குல்ல சார். திடீர்னு ஒருத்தர் வராங்க, ஒரு தம்பி ஒருத்தர் நேர்காணல் பண்றாரு, நேர்காணல் பைட் எடுக்கிறாரு. சார் உங்க வீட்டுல விஜய் இருக்கிறார் சார், உங்க வீட்டுல வந்து விஜய் இருக்கிறாருன்னு சொல்றோம். அவங்க என்ன அப்படியே யோசனை பண்ணிட்டு அவருக்கு தெரியல என்னன்னு கேட்கறோம்னு சொல்றேன். வீட்டுக்கு ஒரு விஜயா? ஆமா, வீட்டுல சார் உங்க வீட்டுல விஜய் இருக்கிறார் சார், உங்க வீட்டுல விஜய் இருக்கிறார் சொல்லி கேட்ட உடனே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டு பாய் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அந்த மாதிரி இவங்க போய் சர்வே பண்ற இடத்துல சார் உங்க வீட்டுல விஜய் இருக்கிறாரு சார், உங்க வீட்டுல விஜய் இருக்கிறாரு சொல்லி சர்வே பண்ணிருந்தாங்கன்னு வச்சுக்கா, உடனே தான் அனுப்புவாங்க. நான் சொல்றது கரெக்ட், நான் சொல்றது புரியுதுங்களா? இவங்க என்ன கேட்டாங்கன்னு தெரியாது இல்ல. இவன சொல்றான் இல்ல, அது நீங்களே எப்படி யூகிப்பீங்க? யூகிக்கிறது நான் யூகிக்கல தம்பி. அங்க வந்து இவங்க போய் என்ன கேட்டாங்கன்றது நமக்கு தெரியாதுல்ல. நீங்களா இப்போ அவங்க தலைவர் சொல்றாரு வீட்டுக்கு ஒரு வெளியேவான்றாங்க,
இவங்க சொன்ன உடனே வீட்டுக்கு ஒரு விஜயும் வெளியே வராங்க. டேய் இதெல்லாம் உங்க லாபியில உட்காந்து பேசுறதுடா. இதெல்லாம் வந்து அங்க உட்காந்து பேசுறீங்கல்ல, உங்க லாபியில பேசுறதா முதல்ல மேடையில பேசுனா என்ன அர்த்தம்? அவ்வளவுதான் சொல்றேன், விஜய் தான் நான் சொல்றேன். இதெல்லாம் உங்க ரூமுக்குள்ள உட்காந்து நீங்க சரக்கு அடிக்கும் போது உட்காந்து பேசுறது அதெல்லாம் மேடையில வந்து பேசக்கூடாது. இப்போ நான் கேட்கிறேன், வீட்டுக்கு ஒரு விஜய் வருவாரு, வீட்டுக்கு ஒரு விஜய் வராது. அப்ப அஜித்தா வீட்டுக்கு ஒரு அஜித்தா வருவாங்களா? சொல்லுங்க. வீட்டுக்கு ஒரு சிவகார்த்திகேயன், வீட்டுக்கு ஒரு சிவகார்த்திகேயனி வருவாங்களா? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. என்னங்களா பேச்சு உங்க பேச்சு? சொல்லுங்க. ரொம்ப தப்பான விஷயம் இல்ல சார், அதுக்காக நீங்க தாவேக்காவினரை நீங்க ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ற மாதிரி தெரியுது சார். கிடையாது, தற்குறித்தனமா வந்தா இப்படிதான் நம்ம கிழிக்கலாம், வேற வழி கிடையாது. நான் தான் சொல்றேன்ல, ஆக்கப்பூர்வமான அரசியல் பண்ணுங்க சார். இந்த பாருங்க, இப்போ வந்து ஒரு ஒரு அரசியல் கட்சி மாநாடு நடக்குது. ஒரு மாநாடு எப்படி நடக்கணுன்றதுக்கு ஒரு முன்னுதாரணமா வந்து ஒரு மாநாடு ஏற்பாடு பண்றாங்க. யாரு பண்றா? அப்படி நாம் தமிழர் கட்சி. அப்படிதான் நீங்க வந்து நான் சொல்றேன்னா, இது வந்து 15 வருஷமா மாநாடு தான் நடத்துறாங்க. ஒரு இடத்துல கூட டெபாசிட் வாங்கல. அது கிடையாது. 8% ஓட்டு வாங்கியிருந்தாங்க. பர்சன்டேஜ் தான் முக்கியம். மெல்ல மெல்ல இலக்கை நோக்கி நகர்றாங்க. நீங்க திருப்பு வரீங்க. ஒருத்தர் 30%ன்றாரு, ஒருத்தர் 40ன்றாரு, ஒருத்தர் 45, 60, 70, 80, 90, 100% மாமா பிஸ்கோத்தேன்ற மாதிரி இருக்குது. ஒரு படத்தை காமெடி கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? இது 5000, 10,000, 50,000, 1,00,000 மாமா பிஸ்கோத்தே கடைசியா எது அதை பைத்தியங்களாம் கூட்ட குறைச்சி யாரும் எடுப்பாங்களே, பாட்டையை ஏற்படுத்தும். அந்த மாதிரி தானே இருக்கு. ஆளுக்கு வந்து சொல்றீங்க, எனக்கு 40 ஒருத்தன், இன்னொருத்தர் 50. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கா. இந்த தேர்தல் நீங்க சொன்னீங்கல்ல, இந்த தேர்தல் வந்து கலவரமாகக்கூடிய தேர்தலாக இருக்குமான்னு ஒரு சந்தேகம் இருக்குன்னு சொன்னீங்கல்ல. அப்படி கலவரமாச்சுன்னா அதுக்கு காரணமே யார் இருப்பான்னு கேட்டீங்கன்னா, இந்த தமிழக வெற்றி கழகத்தோட இருக்கிற தற்கொலை கும்பல் தான் இருக்கும். ஏன்னா அவங்க என்ன பேசணும்னு தெரியல, எப்படி நடந்துக்கணும்னு தெரியல, எப்படி ஓட்டு கேட்கணும்னு தெரியல, என்ன செய்யணும்னு தெரியல, என்ன பிரச்சாரம் பண்ணணும் தெரியல, எப்படி எந்த விதமானமே வந்து ஒரு அடிப்படை கட்டமைப்பே இல்லாம ஒரு கும்பலா இருக்குன்னு சொல்ல வரேன். அதான் நான் சொல்றேன். இது கட்சியாவோ, இயக்கமாவோ, சங்கமாவோ, அல்லது வந்து ஒரு குழுவாவோ, ஒரு கோஷ்டியாவோ இல்ல, ஒரு கும்பல், ஒரு தற்கொலை கும்பல், அவ்வளவுதான். அப்படிதான் அடி தான் வாங்கணும், வேற என்ன பண்ண முடியும்? முதல்ல திமுகவுக்கு ஒரு தலைவலி நாம் தமிழர் கட்சி இருந்தது, இப்ப தாவேகா தான் இருக்குது. தலைவலிலாம் எல்லா தலைவலியும் வந்து பாத்தீங்கன்னா வந்து அதுக்கான நிவாரணம் மருந்து என்னன்றது டிஎம்கேக்கு தெரியும். தெரியாமலாம் ஒண்ணு கிடையாது. ஆனா ஃபைல் மேல ஃபைல் கொடுத்த அண்ணாமலையோ பொட்டி பம்பா அடக்குறாங்க. இது அவருக்கு அண்ணாமலைக்கே ஒரு ஃபைல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ தெரியல, கவர்னர் கிட்ட ஃபைலா கொடுத்திருந்தாரு அண்ணாமலை. இது டிஎம்கே ஃபைல் 1, டிஎம்கே 2 ஃபைல். அந்த அண்ணாமலைக்கும் ஃபைல் ரெடி பண்ணிட்டாங்க. அதனால இதெல்லாம் தலைவலிலாம் கிடையாது. டிஎம்கே பேஸ் பண்ணுவாங்க. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துல பந்தமைக்கு நன்றி சார். நன்றி சார்.